ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த துவா குர்ஆனில் அல் அரஃப் என்ற 7ஆம் சூராவின் 23ஆம் வசனத்தில் வருகிறது. இது ஆலம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்ட துவாவாகும். இந்த துவாவின் விளக்கம்: எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களையே தவறாக நடத்தி கொண்டோம். தாங்கள் எங்களை மன்னித்து உங்கள் கருணையை பொழிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருப்போம் என்றாகும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துவா குர்ஆனின் அல் அம்பியா என்ற 21ஆம் சூராவின் 87வது வசனத்தில் வருகிறது. இது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தபோது கேட்ட பிரார்த்தனை. இந்த துவாவின் விளக்கம்: உன்னைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்றாகும். இந்த துவா குர்ஆனின் அல் அன்பியா என்ற 21ஆம் சூராவின் 83வது வசனத்தில் வருகிறது. இது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த போது கேட்ட பிரார்த்தனை. இதன் விளக்கம்: நிச்சயமாக என்னை துன்பம் தீண்டி இருக்கிறது. இறைவனே, கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் என்றாகும். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இந்த துவா குர்ஆனில் ஆலு இம்ரான் என்ற 3வது சூராவின் 873வது வசனத்தில் வருகிறது. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட போது கேட்ட பிரார்த்தனை. இந்த துவாவின் விளக்கம்: அல்லாவே எங்களுக்கு போதுமானவன். அவனே நம் காரியங்களின் சிறந்த கவனிப்பாளன் என்றாகும். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜ்அல் லி லிஸான சித்கின் ஃபில் ஆখিরিন வஜ்அல் يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. இந்த துவா
குர்ஆனின் அஷ்-ஷுஆரா என்ற 26வது சூராவின் 83 முதல் 89 வரை உள்ள வசனங்களில் வருகிறது. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞானம் மற்றும் பக்திக்காக கேட்ட துவா ஆகும். இந்த துவாவின் விளக்கம்: என் இறைவா, எனக்கு அதிகாரத்தை அளிப்பாயாக, என்னை நல்லோருடன் சேர்ப்பாயாக, பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக, இன்பமான சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஆக்குவாயாக, என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழி தவறியவராக இருக்கிறார், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே, அல்லாவிடம் தூய உள்ளத்துடன் வருவதைத் தவிர செல்வமோ மக்களோ அந்நாளில் பயன் தராது என்றாகும். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இந்த துவா குர்ஆனின் அஸ்-சாஃபாத் என்ற 37வது சூராவின் 100வது வசனத்தில் வருகிறது. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடம் சாலிஹானான குழந்தையை பரிசாக கேட்ட துவா ஆகும். இந்த துவாவின் விளக்கம்: என்னுடைய இறைவா, நீ எனக்கு சாலிஹானான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக என்றாகும். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துவா குர்ஆனின் அல்-கஸஸ் என்ற 28வது சூராவின் 24வது வசனத்தில் வருகிறது. இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோர்வடைந்து பசியுடன் தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற நிலையில் அல்லாவிடம் கேட்ட பிரார்த்தனை. இந்த துவாவின் விளக்கம்: என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்றாகும். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துவா குர்ஆனின் தாஹா என்ற 20வது சூராவின் 25 முதல் 28 வரையில் உள்ள வசனங்களில் வருகிறது. இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் கொடுங்கோல் மன்னன் ஃபிரோனிடம் அல்லாவின் கட்டளைப்படி சென்றார். ஃபிரோனை அல்லாவின் வழியை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு விடுத்தார். தன்னுடைய இப்பணியை தொடங்குவதற்கு முன்பு இந்த துவாவை கேட்டார். இந்த துவாவின் விளக்கம்: இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ விரிவாக்கி தருவாயாக, என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக, என் நாவில் உள்ள முடிச்சையும் அவிழ்ப்பாயாக, என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்றாகும். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. இந்த துவா குர்ஆனின் யூசுப் என்ற 12வது சூராவின் 101வது வசனத்தில் வருகிறது. இதை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமியராக மரணிப்பதற்காக கேட்ட துவா ஆகும். இந்த துவாவின் விளக்கம்: வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். முஸ்லிமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றி கொள்வாயாக, இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று அவர் பிரார்த்தித்தார்.
قال رب انصرني على القوم المفسدين. இந்த துவா குர்ஆனின் அல்-அன்கபூத் என்ற 29வது சூராவின் 30வது வசனத்தில் வருகிறது. இதை நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களின் கெட்ட நடத்தையை பற்றி அல்லாவிடம் கெஞ்சிய வேண்டுகோளாக அறியப்படுகிறது. இந்த துவாவின் விளக்கம்: என் இறைவனே, குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்றாகும். ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். இந்த துவா குர்ஆனின் அல்-அராஃப் என்ற 7வது சூராவின் 89வது வசனத்தில் வருகிறது. இதை நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்ட பிரார்த்தனை. இந்த துவாவின் விளக்கம்: எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக. தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிகவும் மேலானவன் என்றாகும். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்முன் வ இல்லா தக்ஃபிர் லி வ தர்ஹம்னி அகும் மினல் காஷிரீன். இந்த துவா குர்ஆனின் ஹூத் என்ற 11வது சூராவின் 47வது வசனத்தில் வருகிறது. இதை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்ட பிரார்த்தனை. இந்த துவாவின் விளக்கம்: என் இறைவா, எனக்கு தெரியாததை உன்னிடம் கேட்பதிலிருந்து உன்னிடம் புகலிடம் தேடுகிறேன். நீ மன்னித்து கருணை புரியாவிட்டால் நான் நிச்சயமாக தோல்வி அடைந்தவர்களில் ஒருவனாக இருப்பேன் என்றாகும். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியதன் தய்யிபதன் இன்னக ஸமீஉத் துஆ. இந்த துவா ஆலு இம்ரான் என்ற 3வது சூராவின் 38வது வசனத்தில் வருகிறது. இதை நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த நிலையில் இஸ்லாமிய போதனைகளை எதிர்கால சந்ததியினருக்கு கற்பிக்கும் வாய்ப்பை இழக்க நேரிடும் என்ற கவலையினால் அல்லாவிடம் குழந்தை வரம் வேண்டி கேட்ட பிரார்த்தனை. இந்த துவாவின் விளக்கம்: என் இறைவா, உன் புறத்திலிருந்து எனக்கு நல்ல சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ துவாக்களை செவிமடுப்பவன் என்றாகும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான சிரமத்தில் இருக்கும்போது கூறுவார்கள். இந்த துவாவின் விளக்கம்: நித்திய ஜீவனே, பேரண்டம் முழுவதையும் நிர்வகிப்பவனே, உனது அருளை கொண்டு ரட்சிக்க தேடுகிறேன் என்றாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புக்ல் வ அஊது பிக மினல் ஜுப்ன் வ அஊது பிக மின் அன் நுரத இலா அர்தலில் உமூர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஸாபில் கப்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு கோருமாறு கட்டளையிட்டு வந்தார்கள்.
அந்த 5 விஷயங்கள் உன்னிடம் கஞ்சத்தனத்தில் இருந்தும் கோழைத்தனத்தில் இருந்தும் முதுமையில் மீண்டும் குழந்தைத்தனத்திற்கு தள்ளப்படுவதிலிருந்தும் உலகத் துன்பங்களிலிருந்தும் மறுமை தண்டனையிலிருந்தும் உன்னிடம் புகலிடம் தேடுகிறேன் என்றாகும். اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த வளமையான துவாக்களில் இதுவும் ஒன்று. இந்த துவாவின் விளக்கம்: இறைவா, உன்னிடம் நான் நல்வழியையும் இறை அச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன் நிறைவையும் வேண்டுகிறேன் என்றாகும். அல்லாஹும்ம ஃபிர் லி ذنبி குல்லஹு திக்ஹஹு வஜல்லஹு وأوله وآخره وعلانيته وسره. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவதற்காக கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை. இந்த துஆவின் விளக்கம்: அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும், சிறியதோ பெரியதோ, முதலாவதோ கடைசியோ, வெளிப்படையானதோ மறைவானதோ, எல்லாவற்றையும் மன்னித்துவிடு என்றாகும். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். இந்த துவா இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் அல்லாஹ்விடம் வழிகாட்டுதலையும் உறுதிப்பாட்டையும் தேடும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனையாகும். இது ஒருவரின் ஈமானை வலுப்படுத்தவும் நேர்மையின் பாதை விட்டு தடுமாறுவதிலிருந்தும் அல்லது விலகுவதிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடம் உள்ளார்ந்த வேண்டுகோளாகும். இந்த துவாவின் விளக்கம்: அல்லாஹும்மா, மனங்களை திருப்புபவனே, என் மனதை உனது கட்டுப்பாட்டிற்கு திருப்பு என்றாகும். அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வஅல்லிம்னி மா யன்ஃபஉனி வர்ஸுக்னி இல்மன். இந்த துஆவின் விளக்கம்: அல்லாஹ், எனக்கு நீ கற்றுத்தருவதன் மூலம் என்னை பயன்படுத்து. எனக்கு நன்மை தரும் விஷயங்களை கற்றுத்தா, என் அறிவை அதிகரித்து தா என்றாகும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாதி ரஹ்மதிக் வ அஸாயிம மக்ஃபிரதிக் والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار. இந்த துஆவின் விளக்கம்: அல்லாஹ், உன் ரஹ்மத்தை தூண்டும் விஷயங்களையும் உன் மன்னிப்பை பெறும் வழிகளையும் எல்லா பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பையும் ஒவ்வொரு நற்செயலிலிருந்தும் நன்மையையும் ஜன்னத்தை அடைவதில் வெற்றியையும் நரகத்திலிருந்து விடுதலையும் உன்னிடம் வேண்டுகிறேன் என்றாகும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி